டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று 6ஆம் வகுப்பு இயல் 2 பகுதியிலிருந்து 40 வினாக்கள் தொகுக்கப்பட்டுள்ளன விடைகளுடன். அனைவரும் படித்து பயன்பெறுவீர்களாக. வினா எண் 1, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். வினா எண் 2, இளங்கோவடிகள் எந்த மரபினைச் சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர். வினா எண் 3, இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. வினா எண் 4, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் தொடக்கம் அமைந்த நூல். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். ஆசிரியர் இளங்கோவடிகள். வினா எண் 5, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவை பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. வினா எண் 6, முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். வினா எண் 7, கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அதாவது கதிரவன்னா சூரியன், சூரியனுக்கு பெயர் கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு என்ற பல பெயர்கள் உண்டு. வினா எண் 8, காணி நிலம் என தொடங்கும் பாடலை எழுதியவர் பாரதியார். வினா எண் 9, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். பெண்கல்வி, புரட்சி கவி போன்ற பல பெயர்களுக்கு சொந்தக்காரர் பாரதியார். வினா எண் 10, பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். வினா எண் 11, பாரதி என்ற பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா எட்டயபுர மன்னர். வினா எண் 12, தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். வினா எண் 13, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை எழுதியவர் பாரதியார். வினா எண் 14, கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கேணி என்றால் கிணறு. வினா எண் 15, பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பர்? வலசை போதல். வினா எண் 16, பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்னா சக்திமுத்த புலவர். வினா எண் 17, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதிய புலவர் சக்திமுத்த புலவர். அதாவது இந்த பாடல் வரிகளில் தான் பறவைகள் வலசை போதலை பற்றி சொல்லியிருக்காரு. வினா எண் 18, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் குறிப்பிடுவது. இந்த வரிகளில் பறவைகள் வலசை போதலை பற்றி தான் சொல்லியிருக்காரு ஆசிரியர் சக்திமுத்த புலவர். வினா எண் 19, எந்த நாட்டில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்பொழுதும் கூட உறுதி செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா ஐரோப்பா. வினா எண் 20, கூடுகட்டி வாழும் பறவை இனம் சிட்டுக்குருவி. வினா எண் 21, தற்போது அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு பார்த்தோம்னா சிட்டுக்குருவி. வினா எண் 22, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் வரை ஆகும். வினா எண் 23, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். வினா எண் 24, சிறகடிக்காமல் மிக நீண்ட தூரம், அதாவது 400 கிலோமீட்டர் வரை உயரம் வரை கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தோம்னா கப்பல் பறவை. அதாவது கடலையும் தாண்டினா ஞாபகம் வச்சுக்கலாம், கப்பல் பறவை. வினா எண் 25, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. வினா எண் 26, தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. வினா எண் 27, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத இடத்தில் மனிதன் வாழவே முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. வினா எண் 28, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. வினா எண் 29, உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. வினா எண் 30, சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. வினா எண் 31,
பறவைகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆர்னித்தாலஜி. வினா எண் 32. கிழவனும் கடலும் என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. வினா எண் 33. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? 1954. அதாவது கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த பரிசு பெற்றதுன்னு கூட கேட்கலாம். நோபல் பரிசு. வினா எண் 34. கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? ஆங்கிலம். வினா எண் 35. எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதலெழுத்து, சார்பெழுத்து. வினா எண் 36. முதல் எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? அதாவது முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். அவை உயிரெழுத்துக்கள் 12, அதாவது உயிர் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 12, 18 சேர்ந்த ஆகிய 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். வினா எண் 37. சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதைத்தான் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். வினா எண் 38. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக அமைவது தான் முதல் எழுத்துகள். வினா எண் 39. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். இதுக்கு மேலே பார்த்தோம் இல்லையா 10 வகைப்படும்னு, அவைதான். வினா எண் 40. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அக்குன்னு நமக்கு தெரியும். அது தனித்தனியாக கூட கேட்கலாம். முப்புள்ளி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். அல்லது முப்பாற்புள்ளி, தனிநிலை, அடுத்தது அகேனம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆயுத எழுத்து. நன்றி. அனைவரும் படித்து பயன்பெறுவீராக.